ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் பூண்டு வாங்கிட்டு வந்தாலே அது உரிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குங்க. முக்கியமாக நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் அதிக பூண்டு தேவைப்படுங்க. அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பூண்டு மட்டும் எடுத்திருக்கேன். இந்த பூண்டை நீங்கள் நல்லா உடச்சிக்கணுங்க. இந்த பூண்டை நீங்கள் உடச்சிட்ட பின்னாடி தனித்தனியாக பூண்டு பற்கள் நீங்கள் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பூண்டு பற்கள் ஃபுல்லாகவே நான் தனித்தனியாக பிரித்து எடுத்துருக்கேங்க. இந்த பூண்டு பற்கள் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்புக்குள்ளே ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஆவி பறக்குமா நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. மேலே கொஞ்சம் ஆவி போனாலே அந்தளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ இந்த கப்புக்குள்ளே நம்ம பூண்டு பற்கள் இருக்கு இல்லையா, அந்த பூண்டு பற்கள் ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இந்த பூண்டு பற்கள் நீங்கள் சேர்த்துட்டு 5 நிமிஷம் போல் மட்டும் ஊற வச்சா போதும். அந்த தண்ணி நல்லா ஆறிடும். அது மட்டும் இல்லாமல் பூண்டு பற்கள் எல்லாமே நல்லா ஊறியுமே இருக்குங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பூண்டு பற்கள் எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு பூண்டு பற்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடங்களில் மட்டும் பூண்டு தோலை நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லா பூண்டு தோலும் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஒருவேளை எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு கத்தி வச்சு ஏதாச்சும் ஒரு இடத்துல லைட்டாக நீங்கள் கிள்ளி விட்டாலே அந்த பூண்டு தோல் ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. நீங்களே பாருங்கள், நான் எந்த அளவுக்கு ஈஸியாக பூண்டு தோல் ஃபுல்லாகவே எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணி காமிக்கிறேன்னுட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு பூண்டு பற்கள் தோல் எல்லாம் வெளியே வந்துட்டுருக்குன்னுட்டு. இது போல் உங்கள் வீட்டில் எத்தனை கிலோ பூண்டு இருந்தாலும் சரிங்க, இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணினா கை வலி கொஞ்சம் கூட வராது. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நிறைய புண்ணு உரிச்சிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இந்த சுடுதல்லாம் நீ ஊற வச்சு க்ளீன் பண்ணுறதுனால பூண்டு நிறமும் மாறாது, சுவையும் மாறாது, அது அப்படி தாங்க இருக்கும். இப்போ நம்ம ஒரு பூண்டு ஃபுல்லாக நல்லா உரிச்சிட்டோம். நீங்களே பாருங்கள், கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதினா இலைகள் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் புதினா இலைகள் வாங்கிட்டனால கிள்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு புதினா இலைகள் வரவும் செய்யாதுங்க. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு புதினா இலைகள் நீங்கள் எடுத்துகிட்டு மேலிருந்து கீழே வரைக்கும் நீங்கள் உருவி எடுத்துக்கணுங்க. மேல் இருக்கிற பகுதியை மட்டும் இது போல் நீங்கள் கிள்ளி எடுத்துக்கணுங்க. நம்ம இதே போல் எல்லா புதினாவும் நம்ம கிள்ளி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லா புதினா இலைகள் ஃபுல்லாக கிள்ளி எடுத்துக்கிட்டேன். இந்த புதினா இலைகள் கூட ஏதாச்சும் அழுகி போன தலை, காஞ்சு போன தலை, பழுத்து தலை ஏதாச்சும் தான் நீங்கள் கீழே தூக்கி போட்டுருங்க. இது கூட நீங்கள் சேர்க்காதீங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி 2 டைம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. புதினா இலைகளில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. புதினா இலைகள் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் புழிஞ்சிட்டு லைட்டாக நீங்கள் ஃபேன் காற்றுக்கு ஆற விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புதினா இலைகள் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே சின்னதாக ஒரு பேப்பர் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம புதினா இலைகளை ரொம்ப அழுத்தம் கொடுத்து அளவு வைக்காமல் லைட்டாக புதினா இலைகள் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புதினா இலைகள் நம்ம வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் இது மேலே நீங்கள் மறுபடியும் இன்னொரு துண்டு பேப்பரை நீங்கள் வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் இதே போல் இன்னொரு பாக்ஸில் அந்த புதினா இலைகள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. பாருங்கள், நமக்கு மொத்தமாக 2 பாக்ஸு போல் கிடச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு இலை கூட வேஸ்ட்டே போகாது. நான் இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சு ஸ்டோர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி இது போல் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீடு துடைங்க. அப்போ தாங்க வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஒரு பக்கெட்டில் வீடு துடைக்கிறது தண்ணி நீங்கள் வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனுக்கு நீங்கள் கல்லுப்பு சேர்க்கணும். தூளுப்பு நீங்கள் சேர்க்காதீங்க, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் ஒரு மூடி போல் நீங்கள் டெட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த லிக்விட் வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த லிக்விட் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இது கூட நம்ம கொஞ்சம் போல் ஷாம்பு நம்ம சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா கலக்கி விட்டுருக்கலாங்க. அந்த உப்புக்கல் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மாப் எடுத்துக்கலாங்க. மாப் எடுத்துகிட்டு எப்பவும் போல் நம்ம வீடு துடைக்கலாங்க. நம்ம வீடு துடைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் மூளைக்கு எல்லா இடங்கள்லையுமே நல்லா நீங்கள் துடைச்சி விடுங்க. இது போல் நீங்கள் வீடு நீங்கள் துடைச்சிங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு அழுக்கு சேராது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே அங்கங்கே மூளைக்கு எறும்பு ஈத்தொல்லை அந்த மாதிரி எல்லாமே வருங்க. அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் மூளைக்கு எறும்பெல்லாம் வரும் இல்லையா, அந்த எறும்புமே வராது. வீடு ரொம்ப பளிச்சுன்னு நல்லா சுத்தமாக இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். அடிக்கடிக்கு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். குக்கருக்குள்ளே மாத்திரையை போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆவீங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குக்கர் உள்ளுக்குள்ளே பாருங்கள், நம்ம அடிக்கடிக்கு சமைக்கிறதுனால அந்த குக்கர் உள்ளுக்குள்ளே கலரே மாறி போயிடுங்க. அந்த மாதிரி கலர் மாறி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ண ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் விம் லிக்விட் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட எந்த லிக்விட் எடுத்தோ அதை எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஒருவேளை லிக்விட் நீங்கள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சபீனா பவுடர் அப்படிலாம் விம் சோப்பு நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி லிக்விட் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு அரை டீஸ்பூனுக்கு நீங்கள் சோடா நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம மாத்திரை கவர்லாம் இருக்குல்லையே, மாத்திரை ஃபுல்லாக சாப்பிட்டு அந்த மாத்திரை கவர் நீங்கள் கீழே தான் தூக்கி போடுவீங்க. அதை நீங்கள் தூக்கி போடாமல் அதை நீங்கள் குக்கருக்குள்ளே போட்டுக்கலாங்க. நான் இப்போ மாத்திரை கவரை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது பார்த்தா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும்போது கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் ஃபுல்லாகவே மாத்திரை கவர் வச்சுட்டு எல்லா பக்கம் நீங்கள் தேய்ங்க. நீங்கள் தேய்க்க பார்த்தீங்கன்னா குக்கர் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி கருப்பு அழுக்கு சேர்ந்துட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குக்கர் ஃபுல்லாகவே நல்லா பார்க்கவும் பளிச்சுன்னாகும். குக்கருக்குள்ளே எந்த அளவுக்கு அழுக்கு இருந்தாலும் அந்த அழுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ரொம்ப நேரம் நீங்கள் தேய்க்க வேண்டாங்க. சும்மா நீங்கள் ஒரு 2 செகண்ட் போல் மட்டும் தேய்ச்சா போதும். நான் உள்ளுக்குள்ளே சைடில் எல்லா பக்கம் நல்லா நான் தேய்ச்சிக்கிறேங்க. இது போல் நீங்கள் நல்லா தேய்க்க நல்லா கருப்பு கல்ல அழுக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம குக்கர் ஃபுல்லாகவே நல்லா நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு. நல்லா நீங்கள் தேய்ச்சி முடித்த பின்னாடி இந்த மாத்திரை கவரை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குக்கர் உள்ளுக்குள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துட்டு இந்த குக்கர் உள்ளுக்குள் நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம குக்கர் உள்ளுக்குள்ளே தண்ணி ஊற்றி விட்ட பின்னாடி கை வச்சு எல்லா பக்கம் நீங்கள் நல்லா அலம்பி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அலம்பும் போதே பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த குக்கர் உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு சூப்பராக பளிச்சுன்னு இருக்கு. நீங்களே பாருங்கள், அது உள்ளுக்குள்ளே எல்லா அழுக்கும் போயிட்டு நல்லா ஷைனிங்காக நல்லா பலன்னு இருக்குங்க. இப்போ நம்ம இந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம தண்ணி கீழே ஊற்றிட்ட பின்னாடி ஒரு டைம் நீங்கள் சோப்பு போட்டு நல்லா நீங்கள் உள்ளுக்குள்ளே வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணும்போது கூடங்க உள்ளுக்குள்ளே அழுக்கு ஃபுல்லாக எல்லாமே வெளியே வந்துடும். நான் இப்போ வாஷ் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்த குக்கருக்குமே இப்போ பார்க்குற குக்கருக்குமே நல்லா புதுசு போல் பளிச்சுன்னே இருக்குது. இப்போ நம்ம எப்பவும் போல் விம் சோப் போட்டு லைட்டாக நம்ம தேய்ச்சி கொடுத்தாச்சு. இது போல் லைட்டாக நீங்கள் தேய்ச்சி கொடுத்த பின்னாடி இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த குக்கர் உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு நீங்களே பாருங்கள். நீங்களுமே நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.